துரந்தர், ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், சஞ்சய் தத், மாதவன் இவங்களாம் நடிச்சு ஆதித்யதா டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்ல ஓடிடியில் அவைலபிளா இருக்கிற ஒரு ஹிந்தி ஃபிலிம் தான் இந்த துரந்தர். இந்த படமே வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் கான்செப்ட். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, ரன்வீர் சிங் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்பை. இவரை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்க வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய சீக்கிரட்டான மிஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து அங்க உளவாளி மாதிரி தங்கி பல வருஷமா தங்கி அங்க அவங்க நம்ம இந்தியா மேல நடக்கக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வந்து தடுக்கிற மாதிரி நீங்க அங்க இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் இங்க கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்பையா அனுப்புறாங்க. இவர் அவரோட வேலையை கரெக்டா பண்ணாரா பண்ணலையா, இவர் அனுப்புனதுனால இந்தியாவில் நடக்கக்கூடிய டெரரிசம் வந்து குறைஞ்சிச்சா குறையலையா அப்படிங்கிற ஒரு ஸ்பை ஆக்ஷன், பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். ஓகேவா? இந்த பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம்கான இதை வந்து கரெக்டா பின்னாடி சொல்றேன். படம் தான் இந்த துரந்தர். படத்தோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் இருக்கு. இது வந்து கம்மி. ஓடிடியில தான் நானும் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் கம்மி. தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு இதோட 10 நிமிஷம் அதிகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 3.5 மணி நேரம் படம் வந்து எந்த இடத்துலயுமே லேகா இல்ல. படம் ஆரம்பிச்சு போறதுல இருந்து இந்த 3.5 மணி நேரம் முடியறக்குள்ளயும் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய வைபான சாங்ஸ் இருக்கு, நிறைய பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஹாலிவுட் படங்கள் வரும்ல, டெத்து மூஞ்சி ஒட்டஞ்சு கண்ணுகள்லாம் பிதுங்கி ரத்தம் தெறிக்க கை வெட்டி கிடக்கு, பயங்கர வைலண்டா இருக்கு. கிட்டத்தட்ட படத்துக்கு ஏதான் கொடுத்துருமான்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்னு. பயங்கரமா வெட்டி துண்டு துண்டு அந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு. ரத்தமெல்லாம் தெரிக்கும் கையில இருந்து, அப்படிலாம் இருக்கும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்லாம் வந்து நம்மள வந்து எந்த இடத்துலயுமே லேகா ஃபீல் பண்ண வைக்க மாட்டேங்குது. இவ்வளவு டியூரேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கிரிப்பான ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்துருக்காரு டைரக்டர். அது மாதிரி படத்தோட ஆர்டிஸ்ட் ரன்வீர் சிங்லாம் அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்துட்டாரு தான் சொல்லணும். பயங்கரமா சூட்டா இருந்தாப்புல. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவர் அடிக்கிற டைவ், அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே பயங்கரமா சூட்டா இருந்துச்சு. சாரா அர்ஜுன் தெய்வ திருமகள்ல வந்து குழந்தையா பார்த்த நட்சத்திரம் வந்து இப்ப வளர்ந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளாமர் கேர்ளா தான் படத்துல நடிச்சிருக்காங்க. பயங்கர கிளாமரா தான் படத்துல வராங்க. திடீர்னு இவங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் இதாத்தான் யோசிக்க வைக்குது. அவங்கதான் படத்துல ஹீரோயின். சஞ்சய் தத் அவர் வந்து ஒரு படத்துல ஒரு காப் ரோல் பிளே பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஆக்ஷன்ல நான் பார்த்த படமே நம்ம லியோ தான். மத்த படம் நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. இந்த படம் பாக்குறப்ப பயங்கரமானதா இருக்காப்புல. அவர் இன்ட்ரோடக்ஷனே பயங்கர அப்படி ஒரு வைபா இருக்கும். இன்ட்ரோடக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு வைபா இருக்கும். பாக்குறப்ப ஃபீல் பண்ணுவீங்க. மாதவன் தான் ஒரு அவுட் ஆஃப் லுக்ல இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே மாதவனை கண்டுபிடிக்கவே முடியல. இது மாதவனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த லுக்கே. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கண்டிப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மாதவன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு அந்த லுக் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான லுக்கா இருக்கும். நீங்க படம் நீங்க இதையுமே பாக்குறப்ப கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. மாதவனோட அந்த இதுல பயங்கரமா இருக்கும். படத்துல ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கரமா பண்ணிருந்தாங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் யாரையா பண்ணீங்க, எப்படி அவ்வளவு வைலண்டா யோசிச்சீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவு அப்படி இருந்துச்சுங்கிறோம்ல. அப்படின்னா அப்படியே குத்தி கிழிச்சு தும்முன்னு சுடுறாங்க, மூஞ்சிய தெறிக்குது ரத்தம். அப்படிங்கிற மாதிரி பயங்கர வைலண்டா இருக்கும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம். அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப புரூட்டலா ரொம்ப இதா இருக்கிற மாதிரியான ஃபைட் சீன்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ட்ரீட் தான். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சு ஒட்டச்சு மூஞ்சி இங்கால திக்கிற மாதிரி. அப்புறம் படம் வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம் அப்படிங்கிறப்ப படத்தோட சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாம் பெருசா புரியல, ரைட்டா? ஆனா பாட்டு வந்து வைபா இருக்கு. இப்ப நம்ம லிரிக்ஸ் எல்லாம் சில பாட்டு நமக்கு புரியும், சில பாட்டு நம்ம பாட்டு அர்த்தம்லாம் நமக்கு புரியாது. ஆனா அந்த பாட்டு வந்து வைபா இருக்கும் தெரியுமா? ஆஹ் இந்த இந்த ரங்கோலி தான் ஜுகி ஜாலி தான் இந்த மாதிரி பாட்டு. அப்புறம் வந்து போச்சு இந்த உங்க சோனாக்சி சீனுக்கு ஒரு பாட்டு வரும், அந்த இப்படி இப்படி அடிச்சுட்டு போறாங்கல்ல அந்த பாட்டு. அதெல்லாம் வந்து லிரிக்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த பாட்டு கேட்க நல்லா இருக்கா, நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்ல கேட்ட நம்ம கொண்டாடின பாட்டு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் இருக்கு. பாட்டோட லிரிக்ஸ் காரணம் அர்த்தம்லாம் தெரியல. ஒருவேளை அதுல ஏதாவது கெட்ட வார்த்தை எதுவும் போட்டிருக்காங்களா அதெல்லாம் தெரியல. ஆனா கேட்கறதுக்கு வைபா இருக்கு. அது வந்து மியூசிக் டைரக்டரோட தீவிர முயற்சி தான். படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க லொகேஷன் எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பீங்க. இதை எதிரா சிஜி இல்ல எது எல்லாம் ரியல் லொகேஷனா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஒரு சீன்லலாம் ரன்வீர் சிங்கோட கேங் வந்து இன்னொரு கேங்க வந்து துரத்தி ஒரு ஆட்டோல அங்க சேஸ் பண்ணுவாங்க. இவங்க இங்கிட்டு சேஸ் பண்ணுவாங்க. நடுவுல ஒரு பெரிய ஸ்ட்ரீட் இருக்கும். 2 சைடுல இது பண்ற மாதிரி இருக்கும். அந்த சீன் போய் முடியிற இடமே ஒரு பயங்கரமான இதா இருக்கும். இதெல்லாம் எங்கடா அந்த இடத்துல இருக்கு? உண்மையிலேயே பாகிஸ்தான்ல போய் ஷூட் பண்ணீங்களா? இல்ல இந்தியாவுக்குள்ள இந்த இடம்லாம் இருக்கா? இல்ல நீங்க செட்டு போட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள வந்து கொஸ்டின் பண்ண வைக்குது. ஒரு பயங்கரமா ஆச்சரியம் தான் படுத்துச்சு இந்த படம். அப்புறம் படத்தோட லுக் டெஸ்ட்
படத்தோட காஸ்டியூம் இது எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்கவங்களோட ஒர்க்க ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. படத்துல ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகாத ஒண்ணுன்னா, அது என்ன அப்டின்னா, படத்துல வரக்கூடிய விண்டேஜ் சாங்ஸ். சஞ்சய் தத் வருவாப்புல, வரும்போது பேக்கிரவுண்ட்ல ஒரு சாங் கேட்கும். ஓகேவா? கேட்கிறப்ப இது வந்து இந்த படத்துக்காக ஃப்ரெஷ்ஷா போட்டதா? இல்ல ஆல்ரெடி போட்டதாங்கிற டவுட் இருந்துச்சு. அது எப்ப கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, கிளைமாக்ஸ் கிட்ட இந்த ரங்கோலி தான் ஜுக்கி ஜாலி தான் ஒரு பாட்டு வரும்ல. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது அது இல்ல அப்படிங்கிற மாரி அப்ப இவங்க நெறைய பாட்டு போட்டுருக்காங்க போல விண்டேஜ் விண்டேஜ் சாங்ஸ போட்டு உள்ள போட்டுருக்காங்க போல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, இப்ப கமல் சார் ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல திடீர்னு அந்த படத்துக்குள்ள தென்பாண்டி சீமையிலே பாட்டு வந்தா நமக்கு அது நம்ம கனெக்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த நாயகன் படம் பார்த்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அத பார்க்கிறப்பயே நமக்கு தென்பாண்டி சீமையிலே அப்படிங்கிற மாரி. ரஜினி சார் படம் வருது அப்படின்னா, திடீர்னு அந்த படத்துக்குள்ள வந்து சுந்தரி கண்ணால ஒரு செய்தியோ, இல்ல காட்டுக்குயில மனசுக்குயில பாட்டு ஓடுனாலாம் நமக்கு தளபதி பாட்டு படம் அப்படிங்கிற மாரி உடனே மைண்ட் அங்க போகும்ல. இதுல வர சாங் அந்த மாரி கனெக்ட் ஆகல அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. அவ்வளவுதான். மத்தபடி அது அது ஒரு இதாலாம் இல்ல. அம் படத்தோட லொக்காலிட்டி ஆகட்டும், படத்தோட இதாகட்டும், படத்துக்கு பார்ட் வேற இருக்கு. இப்ப 19 மார்ச் 2026 ரிலீஸ் ஆகுற மாரி போட்டுருக்காங்க. கண்டிப்பா அது வெயிட் பண்றோம். சீக்கிரமா கொஞ்சம் தமிழ் டப்ல விடுங்கடா அப்படிங்கிற மாரி தான் சொல்ல தோணுது. இவ்வளோ டிலே பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா தமிழ் டப்ல பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இவரு ஒவ்வொரு சீனையும் ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். படத்துல நெறைய விஷயங்கள வந்து ரொம்ப ஓப்பனா காமிச்சிருப்பாங்க. நெறைய விஷயங்கள. படம் பார்க்குறப்ப ஃபீல் பண்ணுவீங்க. நெறைய விஷயங்கள் ஓப்பனா இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்களோட இது பண்றீங்க அப்டின்னா, சில விஷயங்கள அவாய்ட் பண்ணீங்க. ஏன்னா படத்துல வந்து நெறைய வயலன்ஸ் இருக்கு. இத தவிர்த்து நெறைய கெட்ட வார்த்தைகள்லாம் படத்துக்குள்ள இருக்கு. நெறைய அடல்ட் கன்டென்ட்லாம் படத்துல பேசுறாங்க அப்டிங்கிறப்ப, அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. படம் மத்தபடி இந்த மாரி ஒரு ஆக்ஷன் பிளாக் லவ் பண்ற ஒரு ஆள் அப்டின்னா, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இந்த படம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். படம் Netflixல தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கு. படத்த பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.